السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. எல்லா புகழும் தூணின் ஜிவான் படைத்த இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சூரத்துல் முல்க் பார்த்துட்ருக்கோம். 6 மற்றும் 7வது வசனம் நேற்றைய வகுப்பில் பார்த்தோம். இன்றைக்கி 8வது வசனம் பார்க்கலாமா இன்ஷா அல்லாஹ். அதுக்கு முன்னதாக 6 மற்றும் 7 ரிவைஸ் பண்ணிடலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். بسم الله الرحمن الرحيم. وللذين كفروا بربهم عذاب جهنم وبئس المصير. إذا ألقوا فيها سمعوا لها شهيقا وهي تفور. الحمد لله. சூரா முல்குடைய 8வது வசனம். தகாது தமையஸு மினல் கைஸ் குல்லமா உல்கிய ஃபீஹா ஃபௌஜுன் சஅலஹும் خزنتها ألم يأتكم نذير. தகாது கேஃபில் அலிஃப் மத்தா 2 ஹரக்கத்தில் நீட்டம் கொடுத்து ஓதணும். தமையஸு யால ஷத்தாருக்கு அழுத்தம் கொடுத்து ஓதணும். மீனல் லாம் சுக்கூன் கமரியா கைன் வா ரெண்டுமே வல்லின எழுத்து. ஆனால் கைனில் என்ன இருக்குது ஃபத்ஹா. ஸோ அதற்கான வல்லினத்தன்மை கொடுத்து ஓதணும். கெஸ்ராங்கிறப்போ ரொம்ப வல்லினத்தன்மை வராது, அந்த வல்லின எழுத்துடைய உச்சரிப்பு மட்டும்தான் கைது. ஸோ இங்கே சுவாதிலாமியா இருக்குது, நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம், கண்டினியூ பண்ணிக்கலாம். உங்களால் கண்டினியூ பண்ண முடியுதுன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க. குல்லமா லாம்ல ஷத்தாருக்கு அழுத்தம் கொடுக்கணும். மீமில் மத்து இருக்குது, மத்தை தொடர்ந்து அடுத்த வார்த்தையுடைய தொடக்கத்தில் ஹம்சா இடம் பெற்றிருக்கும்போது மத்துல் முன்ஃபஸில் 4 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதுங்க. ஃபீஹா இங்கே 2 ஹரக்கத்தளவு மத்துல் அஸ்லி நீட்டம் கொடுத்து ஓதணும். ஃபவுஜுன் தன்மீனை தொடர்ந்து லெட்டர் சீன் இருக்குது. எஹ்ஃபாவுடைய சட்டம் நூனை பாதியாக மறைச்சி, அந்த தன்மீனில் நூன் இருக்குது இல்லையா, அதை பாதியாக மறைச்சி குன்னா செஞ்சு ஓதணும். ஹஸனதுஹா ஹால ஃபத்ஹா வந்திருக்கு, வல்லினமாக ஓதணும். மீம் சுக்கூனுக்கு அப்புறமா ஹா வருது, இது ஹா ஷஃபவி உள்ளதை உள்ள மாதிரி ஓதணும். ஹால இப்போ நான் இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணேன். சில சிரமங்களுக்கு மத்தியே நம்ம ஓதும் போது மூச்சு விட முடியலனாலும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போது இந்த சைன் வச்சு ஸ்டாப் பண்ணுறதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, சைன் இருக்கிறப்போ அதற்கான நம்ம சட்டத்தை கொடுத்து ஓதுறோம். ஸ்டாப் ஆர் கண்டினியூ, ஸ்டாப் பண்ணிக்கலாம், கண்டினியூ பண்ணிக்கலாம். ஆனால் இந்த இடத்துல அப்படி இல்லை, நான் ஸ்டாப் பண்ணேன் அப்படின்னா ப்ரீவியஸ் வேர்ட்லேருந்து நான் சேர்த்து தான் ஓதணும். ஸோ மத்தை தொடர்ந்து அடுத்த வார்த்தையோட தொடக்கத்தில் ஹம்சா இருக்குது. சேம் இதில் பார்த்தோம்ல அதே தான். அதுல் முன்ஃபஸில் 4 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். மீம் சுக்கூனுக்கு அப்புறம் யா, இங்கே மீம் சுக்கூனுக்கு அப்புறம் நூ, ரெண்டுமே இது ஹார் ஷஃபவி உள்ளதை உள்ள மாதிரி ஓதுங்க, குன்னா செய்யாதீங்க. நதீர் தொடக்கத்துலேருந்தே சூரா முல்கில் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சட்டம். வசனத்துடைய முடிவில் ராசுக்கூன் இருக்கும்போது அதற்கு முந்தைய எழுத்தை கவனிக்கணும். இந்த இடத்துல யாமத் தான் இருக்குது. ஸோ மத்துல் ஆரித் 2, 4 அல்லது 6 ஹரக்கத்தளவு நீட்டமும் கொடுக்கணும். யாமத்தாக இருக்கும் பட்சத்தில் அந்த ராசுக்கூனை மெல்லினமாக ஓதணும். அல்ஹம்துலில்லாஹ். வசனத்தை ரிப்பீட் பண்ணிடலாமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தகாது தமையஸு மினல் கைஸ் كلما ألقي فيها فوج سألهم خزنتها ألم يأتكم نذير. الحمد لله. அடுத்த வசனம் இன்ஷா அல்லாஹ் நாளை வகுப்பில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.